பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் துணை சபாநாயகர் உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ளன. 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 19 அமர்வுகளுடன் நடக்க உள்ள நிலையில் 23ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இதனையொட்டி டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. ராஜ்நாத் சிங், அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களுடன் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் பங்கேற்றனர். திமுகவில் இருந்து TR பாலு, திருச்சி சிவா ஆகிய எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது துணை சபாநாயகர் நியமனம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நீட் விவகாரத்தை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.